ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருஷில் ரெசிபீஸ். மீன் குழம்பு நம்மளில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவல். இந்த மாதிரி மீன் குழம்பு பிரியர்கள் யாராவது இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த ஸ்டைல் குழம்பு. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாம் அரைச்சி சேர்த்து கமன்னு கொஞ்சம் தண்ணியாக ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் 2 ஆப்பிள் தக்காளி, ஒரு நாட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சமாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதோட வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகும் வரை வறுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. அதோட நாம் அரைச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போனதும் மிக்ஸி கழுவின தண்ணியை அதோட சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்பு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. 1/4 மணி நேரம் குழம்பு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா வெந்து வரும். இப்போது 1/4 கப் தேங்காவை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் திருன்னு இருக்கக்கூடாது, நல்லா மை மாதிரி இருக்கணும். தேங்காய் விழுது கூடயே புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்பவுமே புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் சாப்பிட செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும்போது கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே தேங்காயும் புளியும் நல்லா வெந்துடும். பாருங்கள், குழம்பு கொதிக்குது. இப்போவே நமக்கு கொஞ்சம் மீனும் பக்கத்தில் இருக்கனால மீன் குழம்பு ரெடியான மாதிரியே இருக்கும். அதோட தேவையான அளவு உப்பு, க்ளீன் பண்ண மத்தி மீனை சேர்த்து நல்லா வேக விடுங்க. உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும், அப்போ தான் மீனுக்கு உப்பு பிடிக்கும். அதனால் உப்பு செக் பண்ணி இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ மீனில் குழம்பு செஞ்சுருக்கேன். நான் சொன்ன அளவு 1 கிலோ மீனுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே மத்தி மீன் சேர்த்ததும் ஒரு 6 மினிட்ஸில் மீன் வெந்துடும். அதனால் கரெக்டாக டைம் பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா மீன் கரைஞ்சி போயிடும். முள் மட்டும்தான் இருக்கும். மத்தி மீன் குழம்பு மாதிரி இருக்காது, முள் மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும். மீனோடவே நாம் கொஞ்சம் கீர்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். அதோட பொடியாக நறுக்குன ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்து மீனோட குழம்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் வெந்து வரும்போது சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். மீன் சேர்த்துட்டு 6 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மீன் கரெக்டாக வெந்திருக்கும். இப்போது ஒரு சைட் நாம் குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். உங்ககிட்ட மீன் பொரிச்ச எண்ணெய் இருந்தால் கண்டிப்பாக அதில் நீங்கள் தாளிங்க. அது இன்னுமே கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதோட கடுகு, பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ரெடியான குழம்புல இந்த தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து இறக்கிக்கோங்க. இப்போது கமன்னு சூப்பரான ஒரு மத்தி மீன் குழம்பு ரெடி. இது இட்லிக்கு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். தோசைக்குமே நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். மத்தி மீன் ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த சண்டே இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.